ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் 2012 இருந்து 2025 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோஸா கொடுக்க போறோம். இன்னைக்கு 2012 பார்க்க போறோம். ராணுவ ஆல்பா சோதனை ஒரு சொற்சோதனை, இதுதான் ஆன்சர். ராணுவ ஆல்பா சோதனை அப்படிங்கிறது சொற்சோதனை. சரி, இந்த ராணுவ ஆல்பா சோதனைனா என்ன? இதுலயே ஆல்பா சோதனை, பீட்டா சோதனை ரெண்டு இருக்கும். வேர்ல்டு வார் நடந்தப்ப அமெரிக்க போர்படைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்ப ஆள் எடுக்கிறப்ப இந்த ரெண்டு சோதனை பயன்படுத்தினாங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு, இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆல்பா சோதனையும், இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு, அந்த லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு பீட்டா சோதனையும் நடத்தினாங்க. செகண்ட் கொஸ்டின், டாரன்ஸோட ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை பட சோதனைகளின் எண்ணிக்கை முறையே. மொழி சோதனை 6, பட சோதனை 2. ஸோ ஆன்சர் 6,2. மூணாவது கேள்வி, தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீ கருதுவன யாவை? இவ்வினா தூண்டும் சிந்தனை. இந்த கொஸ்டின் எந்த சிந்தனை தூண்டுது அப்படின்னு கேக்குறாங்க. இது விரி சிந்தனையை தூண்டுது. அப்ப விரி சிந்தனை என்ன, குவி சிந்தனைனா என்னன்னு தெரியணும். ஒரு கேள்விக்கு ஒரு விதமான பதில் வருதுன்னா அது குவி சிந்தனை. ஒரு கேள்விக்கு பல விதமான பதில் வருது அப்படின்னா அது விரி சிந்தனை. இப்ப எடுத்துக்காட்டு 3x4 எவ்வளவு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். முன்னாங்க 12. இது இப்ப நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீ யார் பதில் சொன்னாலும் இந்த ஒரு பதில தான் சொல்ல முடியும், 12 அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது இப்ப இந்த கேள்விக்கு நம்மளால பல விதமா பதில் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லுவீங்க. சோ இது விரி சிந்தனையை தூண்டுது. விடை விரி சிந்தனை. அடுத்து 4வது கேள்வி, ஒருவரது முகத்தில் மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சியை காணும் போது நம்மையும் அறியாமலேயே அனுபவிப்பது. ஆன்சர் உணர்வு மிகுதி. அடுத்து 5வது கேள்வி, சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என குறிப்பிடப்பட்டுள்ள நூல். இது எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் தி அச்சீவிங் சொசைட்டி. இந்த நூல்ல தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி, ஆல்பர்ட் ஆட்லர் டேஸ் என்னும் கருத்தை தோற்றுவித்தார். தாழ்வு சிக்கல், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இந்த ஆல்ஃபிரட் ஆட்லர் இந்த கருத்தை தான் சொன்னார். ஆல்ஃபிரட் ஆட்லர் அப்படின்னாலே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு சிக்கல். இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி, பலிகட ஆக்கப்படுதல் என்பது டேஸ் தற்காப்பு நடத்தை. பலிகட ஆக்கப்படுதல் என்பது டேஸ் தற்காப்பு நடத்தை. இதுக்கு ஆன்சர் இடமாற்றம். அடுத்த கேள்வி, நோயாளியின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவுரை பகர்தலின் வகை. நோயாளியின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவுரை பகர்தலின் வகை. ஆன்சர் நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல். ஆன்சர் நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல். 9வது கேள்வி பாருங்க, அறிவுரை பகர்தல் என்பது. அறிவுரை பகர்தல்னா என்ன? ஆன்சர் சி, தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல். தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல். அடுத்து 10வது கேள்வி, நாட்ட சோதனை பெரும் பங்கு வகிப்பது. நாட்ட சோதனை பெரும் பங்கு வகிப்பது தொழில் தேர்வில் வழிகாட்டல். இதுக்கு ஆன்சர் நாட்ட சோதனையினாலே தொழில் தேர்வில் வழிகாட்டல் தான். முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு. முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு. ஆன்சர் நடுநிலை குழு. 12வது கேள்வி பாருங்க, வலுச்சண்டைக்கு போதல், தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது பழி சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர் யார்? ஆன்சர் முன்கோபி. இந்த முன்கோபி தான் வலுச்சண்டைக்கு போவாங்க, தவறு ஏற்படுச்சுன்னா அடுத்தவங்க மேல பழிய சுமத்துவாங்க. முன்கோபி. அடுத்து 13வது கேள்வி, கீழ் காண்பவைகளுள் எது புறத்தேற்று நுண்முறை அல்ல? நல்லா கேளுங்க, எது புறத்தேற்று நுண்முறை அல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் கவர்ச்சி அளவை முறை. அப்ப மீதி இருக்கக்கூடிய ரோசாக் மைத்தர சோதனை, சொற்கள் தொடர்பு சோதனை, வாக்கியம் நிரப்பல் சோதனை, இது மூணும் புறத்தேற்று நுண்முறையின் கீழ் வருது. இந்த கவர்ச்சி அளவை முறை மட்டும்தான் புறத்தேற்று நுண்முறை அல்ல. அடுத்த கேள்வி பாருங்க, கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீட்டு கருவி. கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீட்டு கருவி. இது தொழில் கவர்ச்சி பட்டியல். ஸ்ட்ராங் வந்துட்டாலே தொழில் கவர்ச்சி பட்டியல். அடுத்த கேள்வி பாருங்க, உணர்ச்சி விண்ட நிலை என்பது. உணர்ச்சி விண்ட நிலை என்பது நரம்பு தளர்ச்சி, ஆளுமை கோளாறு நோய், தீவிர உள தடுமாற்ற நோய், உள உடல் நோய். ஆன்சர் உள உடல் நோய். உணர்ச்சி விண்ட நிலை என்பது உள உடல் நோய். அடுத்து 16வது கேள்வி, எர்கோகிராஃப் என்னும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது. எர்கோகிராஃப் இதுதான் கருவி.
இந்த கருவியின் மூலம் ஆராயப்படுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் உடல் களைப்பு. பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி எது? பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை கண்டறியக்கூடிய கருவி டாச்சிஸ்டாஸ்கோப். டாச்சிஸ்டாஸ்கோப் இதுதான் ஆன்சர். 17க்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 18வது கேள்வி, மீத்தலி சாயல் பெற்றவராக கூறப்படும் கல்வியாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவர் தான் மீத்தலி சாயல் பெற்றவர். அடுத்து 19, இதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. எல்ஏடி இதோட அப்ரிவியேஷன் எக்ஸ்பான்ஷன் என்ன கேட்கிறாங்க? லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். டி த ஆன்சர். 20வது கேள்வி, மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி. ஆன்சர் ஹைப்போதலாமஸ். மனவெழுச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி ஹைப்போதலாமஸ். 20க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 21, நனவிழி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்கள் ஒருவர். நனவிழி மனத்தை பற்றிய ஆராய்ச்சியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வாட்சன். இதுக்கு ஆன்சர் வாட்சன். நனவிழி மனம் அப்படின்னா வாட்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 22வது கேள்வி, பிளாண்டரின் இடைவினை பகுத்தாய்வில் டேஸ் பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது. பிளாண்டரின் இடைவினை பகுத்தாய்வில் எத்தனை பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது? ஆன்சர் 1 to 7 பகுதிகள். 23வது கேள்வி, ஸ்பியரி என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள். இந்த வார்த்தை லத்தீன் வேர்டு, இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் பார்த்தல். இருபத்தி 4வது கேள்வி, கீழ் காண்பவைகளுள் எது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. எது அகக்காரணி அல்ல? அதான் முக்கியம். இந்த நுண்ணறிவு தான் அகக்காரணி அல்ல. இந்த மீதி இருக்க 3 அகக்காரணி. 25, விளையாட்டு பற்றிய மனவியல் காலுதல் கொள்கையானது டேஸ் கோட்பாட்டின் கருத்துக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. இது வந்து நடத்தை கோட்பாட்டோட நெருங்கிய தொடர்பு கொண்டது. 26, மாஸ்லோ மனிதனது தேவைகளுள் 2ஆம் நிலையாக குறிப்பிடுவது. 2ஆம் நிலையாக குறிப்பிடுவது வந்து பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். இந்த மாஸ்லோ படிநிலை தேவைகள் வந்து மொத்தம் 7 இருக்கு. இந்த 7 ரெடியூஸ் பண்ணி 5 சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள், இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து பாதுகாப்பு, இது செகண்ட். அதுக்கு அடுத்து அன்பு, இது தேர்டு. அப்புறம் தான் மதிப்பு நிலை தேவைகள் வரும், இது 4th ஸ்டெப். ஸோ இதுதான் இதோட வரிசையா வரும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள், 2 பாதுகாப்பு, 3 அன்பு ஏற்பு சார்ந்த தேவைகள், 4 மதிப்பு நிலை தேவைகள்னு வரும். ஸோ மொத்தம் 5 ஸ்டெப் சொல்லுவாங்க. இதே இது நம்ம நாகராஜன் சார் புக்ல 7 ஸ்டெப் இருக்கும். மாஸ்லோ படிநிலை தேவைகளுக்கு நம்ம தனியாவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அது போக இந்த புக்கு நம்ம சொல்லியிருக்கோம் டீச்சர்ஸ். இது டெட்டுக்காக பிரத்யேகமா நம்ம தயாரித்த புத்தகம். 2012 இருந்து 2025 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வித் ஆன்சரோட இந்த புக்ல இருக்கு. அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் எக்ஸாமுக்கு வருமோ அந்த மாதிரி பார்த்து முக்கியமான பாயிண்ட்ஸா தொகுத்திருக்கோம். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 சேர்த்து ஒரே புக்கா உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புத்தகம் கண்டிப்பா நீங்க சைக்காலஜில மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 27வது கேள்வி பாருங்க. ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். 27வது கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது. ஆன்சர் 5 to 10 ஆண்டுகள். ஒழுக்க வளர்ச்சி நிலையில வழக்குக்கு முற்பட்ட நிலை எப்ப அப்படின்னா 5 to 10 வயசுல. அடுத்து 28வது கேள்வி பாருங்க. எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை என்ன பண்ணும்? தண்டனை துலங்களை என்ன பண்ணும்? அதிகரிக்குமா குறைக்குமா? இதுதான் விஷயம். எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை குறைக்கும், தண்டனை துலங்களை குறைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இங்க ரெண்டுமே குறைக்கும் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதிர்மறை வலுவூட்டல் எப்பவுமே துலங்களை குறைக்கும், அதே மாதிரி தண்டனை துலங்களை குறைக்கும். ஸோ 28வது கேள்விக்கு ஆன்சர் பி. 29வது கேள்வி. கற்றல் என்பது, கற்றல்னா என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். இதுதான் கற்றலோட டெஃபினிஷன் கூட. கற்றல் அப்படிங்கிறது முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம். இதுதான் ரொம்ப முக்கியம். நிரந்தர நடத்தை மாற்றம், முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம், இதுதான் நம்ம கற்றல்னு சொல்றோம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின்.
30 பாருங்க. நினைவு பற்றிய சோதனைகளை முதலில் நடத்தியவர் எபிங்காஸ். சரிங்களா? நினைவு பற்றிய சோதனை ஃபர்ஸ்ட் நடத்தினது யாரு? எபிங்காஸ். டீச்சர்ஸ், நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது பைலிங்குலா தான் இருக்கும். நம்ம அது அந்த பிராக்டிஸ் வரணும் அப்படின்றதுக்காக புக்குமே நம்ம பைலிங்குலா தான் கொடுத்துருப்போம். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருப்போம், அப்புறம் அதுக்கு கீழே ஆன்சர் இருக்கும். எதுக்காக அப்படின்னா டெஸ்ட்டும் போட்டு பாத்துக்கிறணும், படிக்கவும் செய்யணும். 2 in 1 யூசஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? 2 விதமா நம்ம புக்கை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 2 days அவ்வளவுதான். புக் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து 2 நாளைக்குள்ள உங்க கைக்கு வந்துடும். டீச்சர்ஸ், அடுத்த வீடியோல 2013 கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம்.